சார், இதை கொஞ்சம் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இதை எடுத்தோம். அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் படி பால் உற்பத்தியினுடைய சாதனை அதிகரித்திருக்கிறது, முட்டை உற்பத்தியிலும் அதனுடைய சாதனையும் அதிகரித்திருக்கிறது. இந்த ரிப்போர்ட் இவர்கள் அரசு எதனால் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை யூனியன் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட் வெளியானதுனால கொடுத்துருக்கிறார்களான்ட்டு. இந்த காம்படிஷன்லாம் என்ன வேணால் இருக்கட்டும் சார், இப்போ பார்க்கக்கூடியவர்களும் நீங்களும் எந்த ரிப்போர்ட்டை நீங்கள் நம்புவீங்க? எதை நம்பணும்? நாங்கள்லாம் எதை நம்பணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறதா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்? ரெண்டு ரிப்போர்ட்டும் என்னை பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரெண்டு ரிப்போர்ட்டும் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க விவசாயத்தில் மட்டும்தான் வீழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்தமான வேளாண் பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்லலை. ஒன்றிய அரசுடைய சர்வே இவங்க சொல்லியிருக்கிறது வேளாண்மை வளர்ச்சி சொல்கிறாங்க. ஓகே, அதில் நான் மாறுபடலை. ஓகே, வேளாண் வளர்ச்சி ஏற்பட்டால் விவசாயிகள் வாழ்வு வளர்ச்சி ஏற்படணும், அது இல்லைங்கிறது தான். வேளாண்மை வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, விவசாயிகளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கு, என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. ஆக வளர்ச்சி என்பது இரண்டு. ஒன்று உற்பத்திக்கான வளர்ச்சி இருக்கிறது, ஆனால் உற்பத்திக்கான வீழ்ச்சியும் இருக்கிறது சில ஆண்டுகளில். அதில் உற்பத்தி குறைகிறது. ஆனால் எல்லா வகையிலும் பாதிக்கிறது விவசாயிகள். விவசாயிகளுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு முன்னேற்றத்துக்கு என்ன திட்டங்கள், அது இல்லைங்கிறது என்னுடைய அடுத்தமான கருத்து. குறிப்பாக அதுக்காக தான் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சி என்பது விவசாயிகளின் வாழ்வில் வளத்துக்கான மாற்றமாக வர வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். குறிப்பாக ஒட்டுமொத்தமான வளர்ச்சி என்ன பயன் விவசாயிகளுக்கு? விவசாயிகள் பெரிய அளவுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க 60% பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் என்ன பொருளாதார உயர்வு ஏற்பட்டு என்ன ஆக போகுது? குறிப்பாக சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயத்தை கொண்டு கொட்டுறாங்க விலை இல்லைன்னு. தான் விளைவித்த பொருளை குழந்தை கழுத்தை நெரிச்சு கொள்கிற மாதிரி கொண்டு தெருவில் கொட்டுறாங்க. மன வேதனை எப்படி இருந்திருக்கு? ஏன் இந்த அரசாங்கம் அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கணும்? அந்த மாதிரி நேரங்களில் அரசாங்கம் கொள்முதல் பண்ணணும். கொள்முதல் பண்ணி சேமித்து எங்கே இப்போ தட்டுப்பாடு விற்கிட்டோம், அதான அரசாங்கத்தினுடைய டியூட்டி. அதே போல் இன்றைக்கி காப்பீடு திட்டம் இருக்குது. காப்பீடு திட்டத்தை அரசே ஏற்று நடத்தணும், பொதுத்துறை நடத்தணும், தொடர்ந்து போராடிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள், 2022-23 விவசாயிகள் பங்குத்தொகை 128 கோடி தமிழ்நாட்டில் கொடுத்தது. ஒன்றிய அரசு கொடுத்த பங்குத்தொகை விவசாயிகள் பங்கு 128 கோடி, தமிழ்நாடு அரசு கொடுத்தது 1325 கோடி. ஒன்றிய அரசுடைய பங்குத்தொகை 874 கோடி. மொத்தம் தனியார் நிறுவனத்துக்கு போயிருக்கிறது 2319 கோடி 2022-23. ஆனால் திருப்பி கொடுத்தது 8 மாதம் கழித்து கொடுத்தது 560 கோடி தான். 1750 கோடி தனியார் கம்பெனிகள் எடுத்திருக்கான். அப்போ அரசு பொதுத்துறை கொண்டு வந்தால் விவசாயிகளை பாதுகாக்காமல? அது கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா தூர்வாடுறது தேவையில்லாத விரயம் பண்ணுற அளவுக்கு தூர்வாரம் நடக்குது. மணல் குவாரி தொடர்ந்து கொள்ளை நடக்குது. அதெல்லாம் விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு. தமிழகத்தினுடைய அனைத்து நிலைகளையும் விவசாயிகளுடைய பங்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் கவனிக்கிறேன்னா விவசாயிகளுடைய வருமானத்தில் ஒரு உயர்வு ஏற்படுத்தலைன்னா இது ஒட்டுமொத்தமான வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. உற்பத்தி வளர்ச்சி சொல்லி விவசாயிகளுடைய வளர்ச்சி இல்லை. ஆவின் பால் இருக்குது பெரிய அளவுக்கு, பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவிற்கான விஷயம் இது இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஓகே சார், என்னன்னா சார், இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நிர்ணயிக்கக்கூடிய உற்பத்தியை விட கூடுதலாக உற்பத்தி செய்து இந்த அரசாங்கம் சாதனை படைத்திருக்கிறது. உணவு உற்பத்தியில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை கடந்து சாதனை படைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் உற்பத்தி சாதனையில்ட்டு நேற்று கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தியில் 2ஆம் இடம்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேவினுடைய ஆட்சியில் முதல் முறையாக எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தியில் இந்திய அளவில் முதலிடம் தமிழ்நாடு சாதித்திருக்கிறது. சரிங்களா சார்? இன்னைக்கு தான் சொல்கிறாங்க, இருக்க வேண்டிய அளவை விட உற்பத்தியில் நம்ம சரிவை சந்தித்திருக்கிறோம் சொல்லிட்டு. இது அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உற்பத்தி சரிவு என்பது குறிப்பிட்ட வேளாண் விளைபொருளுக்கு தான் உற்பத்தி குறைவு, அதுதான் சரிவு. ஓகே, அதை பர்டிகுலராக இயற்கை சீற்றங்கள் தான் மெயின் காரணம். அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தொலைநோக்கு திட்டங்களை அந்த அரசாங்கம் திட்டமிட வேண்டும். ஓகே, அடுத்த 2வது பாயிண்ட்டு, இதுவரைக்கும் உற்பத்தி நம்ம பெருக்கினது நாட்டின் உணவு தேவைக்காக. ஒரு 20 ஆண்டு காலமாக உற்பத்தி பெருக்குவது வெளிநாட்டு ஏற்றுமதிக்காக. சரி, இனிமேல் விவசாயிகள் முன்னேற்றத்துக்கு பாதுகாப்புக்கு என்ன வழிங்கிறத திட்டமிட வேண்டிய காலம் இருக்க தான் நான் கருதுகிறேன். இல்லை என்றால் விவசாயிகள் நிலத்தை விட்டு வெளியே தானாலே வெளியிடுவாங்க, தற்கொலையை தூக்கி போவாங்க. அந்த மாதிரி திட்டங்களை இடுபொருள் முதலீட்டு மானியம்னு கொடுக்குறாங்க. தெலுங்கானாவில், சத்தீஸ்கரில், பாண்டிச்சேரியில் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே கொடுக்குற இடுபொருளுக்கான முதலீட்டு மானிய அளவுக்கு அங்கே கொடுக்குறல, அதை ரொக்கமாக கொடுக்குறாங்க.
இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதாவது எங்களுக்கு அவங்க வந்து பணமா கொடுத்துட்றாங்க. ஆமாம், தமிழ்நாடு அரசாங்கம் பணமா கொடுக்காம மானியமா மெட்டீரியல் கொடுக்குறாங்க. மெட்டீரியலா கொடுக்குறாங்க. அதை வந்து இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, எங்களுக்கு பணமா கொடுத்துருங்கிறீங்க, நாங்களே வாங்கிக்கிறோம்னு சொல்றோம். ஓ, அப்படிதான். இதுதான் இப்ப அந்த மாநிலங்கள்ல பணமாக வாங்கக்கூடிய மாநிலங்கள்ல உற்பத்தி எப்படி இருக்கு சார்? உற்பத்தி அந்த நெல் உற்பத்தி தெலுங்கானாவில் கூடுதல், சத்தீஸ்கர்ல நேச்சுரல்ஸ் எல்லாம் ஆர்கானிக் ஃபார்ம் தான் அங்கே கூடுதல், அங்கே உயர்ந்திருக்கு. அவங்க ஆர்கானிக் இருக்கிறனால தான் அந்த பொருள் பணமாக கேட்குறாங்க அவங்க. ஓகே 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 ஓகே.